வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவருளோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். பல்லமாங்கய்யா பாடுங்கம்மா. அனைவருக்கும் மதிய வணக்கம். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இந்த துன்பமவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில்தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை அறிந்தால் நீ பிரியோன், அவனை மறந்தால் நீ சிறியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழை தர உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு, இந்த பிறவியில் முன்வினையறுத்து எல்லையெல்லாம் இப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை, வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன்.
தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்து அமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு புதிய ஒரு சிந்தனை, கர்ம யோகம். செயலும் விளைவும். செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்களெல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால் சிவகருணை சீவனிலே துளிர்க்கும் அன்றோ. செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வோம். சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே. கர்ம யோகம், இறை உணர்வு, இதெல்லாம் அனுபவத்தில் பெறுகின்ற போது செயல்பாடுகளிலே மாற்றம் இருக்கணும். தெய்வத்தை பற்றி பேசிக்கொண்டே தவறுகளை செய்து கொண்டும் இருந்தால் உணர்ந்த பெற்ற அறிவுக்கும் உணர்ந்த அனுபவத்திற்கும் அர்த்தமில்லை. எனவே செயலெல்லாம் கர்ம யோகமாக மாற்றம் பெற வேண்டும். இப்ப கர்மா, கர்ம யோகம், இந்த இரண்டிற்கும் உள்ள பேதம் என்ன? இரண்டுமே செயல் செய்வதுதான். கர்மா என்றாலும் செயல் என்றுதான் அர்த்தம். கர்ம யோகம் என்றாலும் செயல் என்றுதான் அர்த்தம். அப்ப இரண்டிற்கும் உள்ள பேதம் என்ன என்றால், கர்மா என்பது மனம் சார்ந்தது. கர்ம யோகம் என்பது மனம் அறிவோடு இணைந்து செயல் செய்கின்ற சிறப்பு. மனம் சார்ந்த செயலுக்கு விளைவு இன்பம் அல்லது துன்பம். அறிவோடு சார்ந்த செயலுக்கு விளைவு இன்பங்கள் மாத்திரமே. அதனால் கர்ம யோகமே ஒரு சுகமான வாழ்க்கைக்கு அடிப்படை. இதைத்தான் தெய்வ நீதி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். யோக் என்றால் இணைதல், இணைப்பு என்று பொருள். இப்ப எதை எதனோடு இணைப்பது என்றால், இந்த மனதை அறிவோடு இணைப்பது, ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது, மனிதனை தெய்வத்தோடு இணைப்பது. இப்படி இணைந்த நிலையில் ஆற்றுகின்ற செயல்கள் எல்லாமே தெய்வத்தன்மை வாய்ந்ததாக அமைவதனால் அதில் பெறக்கூடிய விளைவுகள் முற்றிலும் நன்மைகளை மட்டுமே தருமே தவிர துன்பத்தின் சாயல் கூட அதில் விழாது என்பதனால் கர்ம யோகமே சிறந்த வாழ்க்கை நெறி என்று போற்றப்படுகிறது. கர்ம யோகம் என்பது என்ன? விளைவுகளை கணித்துக் கொண்டு செயல்களை முறைப்படுத்திக் கொண்டு ஒழுக்கம் கடமை ஈக என்ற அறநெறியோடு வாழ்கின்ற தவ வாழ்க்கைக்கு பெயர் கர்மயோகம் என்றார் மகரிஷி. இதைவிட சிறந்த ஒரு விளக்கம் கர்மயோகத்திற்கு தர முடியாது. விளைவுகளை கணித்துக் கொண்டு எந்த ஒரு எண்ணம் சொல் செயலுக்கும் ஒரு விளைவு என்பது துல்லியமாக நிச்சயமாக உண்டு. அப்ப எந்த விளைவு நமக்கு வேண்டும்? எல்லோரும் சுகமாக வாழ்வதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெற்றார்களா என்றால் இல்லை. இப்ப காரணத்தை தேடணும் இல்லையா? பல தலைமுறைகளாக நாம் தேடுவது, விரும்புவது, எதிர்பார்ப்பது ஒரு சுகமான வாழ்க்கை. ஏன் கிடைக்கவில்லை என்று ஒரு ஆராய்ச்சி வேண்டும் இல்லையா?
அது வந்தால்தானே நமக்கு விடை கிடைக்கும். அதுக்கு தகுந்தாற்போல் நம்மை திருத்திக் கொண்டால் மாற்றங்கள் பிறக்கும். எனவே முதலில் தேடல் அவசியம். ஏன் நமக்கு இது வந்திருக்கிறது, ஏன் வரவில்லை என்றெல்லாம் கேள்வியில் கேட்டு பார்க்கின்ற போதுதான் கர்மா என்பது வெறும் செயல் மட்டுமல்ல, செயலுக்கான பதிவும் உள்ளே பதிந்து அது ஆத்மாவாகவும் வெளிப்படும், விளைவை தரும். அதனால் உள்ளே ஆத்மாவிலே போய் பதிவதனால் நமக்கு எந்த சுமையும் இல்லை. பதிந்தவ அங்கே இருந்த சிக்கலும் இல்லை. அப்படி இருக்க முடியாதே. ஆத்மாவிலே பதிந்த எந்த ஒரு அனுபவமும் அதற்குரிய ரிஃப்ளெக்ஷன், விளைவை, பிரதிபலிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ற வகையிலே பதிந்த பதிவுகள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அப்போ வெளிப்படுத்துகின்ற அந்த பதிவுகள் சுகமானது என்று சொன்னால் ரசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கின்றோம், சுகப்படுகிறோம். அதுவே முரண்பட்டவை என்றால் என்ன தேவையில்லாததெல்லாம் வந்துட்டு இருக்கு என்று ஒரு வெறுப்பு அல்லது ஒரு சலிப்பு வருது இல்லையா? உள்ளே போட்டது தானே வெளியே வருது. அதனால்தான் எதை உள்ளே செலுத்துவது, எந்த அனுபவத்தை உள்ளே வைப்பது என்பதில் எண்ணெய் துணிக கர்மம் என்று சொல்லுவார்கள். செய்துவிட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றால் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்ற ஒரே தீர்ப்பை தந்தார் வள்ளுவர். அதில் சிறப்புக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லிவிட்டார். அதனால் எண்ணம், சொல், செயல் எதுவாக இருந்தாலும் அதை செய்கின்ற போது ஆராய்ச்சி செய்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றுவிட்டோம் என்றால் நல்லவற்றை மட்டுமே தேர்ந்து செயல்படுத்தலாம். அப்ப விளைவும் தானாகவே நல்லதாகத்தானே வர முடியும். செயல் ஒன்று செய்ய விளை ஒன்றா வரும். போட்டது தானே முளைக்குது. என்றைக்காவது அவரைக்காய் விதையிலிருந்து பாவக்காய் வந்தது உண்டா? அப்போ அதன் வித்துக்கு ஏற்ற விளைச்சல் தானே. எனவே இறைவன் எதையோ தனித்திருந்து தீர்மானிப்பது இல்லை. அவரவர் செயலுக்கு தகுந்த விளைவை அவரவர் கருமத்தின் மூலமாகவே தந்து விடுகின்றான். அதனால் இந்த செயலுக்குரிய விளைவு, இதை கணித்து பார்க்கின்ற அறிவு வேண்டும். முதலில் செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம். எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலாம். இப்படி செய்வேன்னு நினைக்கவே இல்லைங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதை எப்படி நினைக்காம செய்ய முடியும்? ஸோ இதுல என்ன காரணம் அல்லது நுட்பம் என்றால், அந்த எண்ணத்திற்கும் செயலுக்கும் இடைவெளி மிக சுருக்கம். மைசூர்பா பார்த்தோன்னா டபக்கு வாயில போட்டுரும் இல்லை. கொலஸ்ட்ரால் ஏறி ஹார்ட் ப்ராப்ளம் அல்லது சுகர் ஏறி டயபெட்டிக் வரும்போது தானே ஐயோ அன்னைக்கு சாப்பிட்டுட்டே அப்படின்னு ஞானம் வருது. அப்போ ஏன் பார்க்குற போதே ஒரு யோசனை வரல, இதில் எண்ணெய் இருக்குது, இது சாப்பிட்டா எண்ணெய் வரும், இந்த மைசூர் போல் ஏதாவது ஒரு நெக்லிஜிபிள் பர்சன்டேஜாவது நன்மை இருக்கா, இப்படிலாம் எண்ணெய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது 100க்கு 100 ஒரு மைசூர் பாய்சன். அதான் மைசூர் பா. அப்போ அது ஒரு மெல்ல கொள்ளும் விஷம். இதுக்கு ஏன் போய் விலை கொடுத்து வாங்குவானே? அதனால்தான் வள்ளுவர் சொல்லுவாரு, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படிம்பார். இடும்பைக்கு இடும்பை படுப்பர். ஐயோ சாப்பிடலையே அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. இலவசமா கிடைச்ச மைசூர்பா, அது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர்பா வேற, விட்டுறதா அப்படின்னு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா இந்த கஷ்டத்தை சகித்து கொண்டோம் என்றால் கொலஸ்ட்ரால் வந்து கஷ்டப்பட வேண்டாம் இல்லையா? அதனால் அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர்.
இந்த கஷ்டத்துக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னால், சாப்பிட முடியலையே அப்படின்ற கஷ்டத்துக்கு சரி கஷ்டப்படு அப்படின்னு விட்டுட்டோம்னு சொன்னா, ஐயோ கொலஸ்ட்ரால் ஏறி போச்சேன்னு கஷ்டப்பட வேண்டாம். அதுதான் அதுக்கு அர்த்தம். இதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? துன்பப்படவில்லை என்றால் துன்பம் துன்பப்பட முடியும்பாங்க. இது எதிக முறை நல்லா தான் இருக்குது. துன்பம் என்ன தனியா நீனா அழுக முடியும் இல்லையா? மனிதன் வேறு மனம் வேறு ஆக முடியுமா? துன்பம் வேற மனிதன் வேற தனித்து இருக்க முடியுமா? ஸோ இது கேட்கறதுக்கு சுகமா இருக்குமே தவிர அர்த்தம் இல்லை. அர்த்தமில்லாத கருத்தையெல்லாம் வள்ளுவர் பேச மாட்டார். அதனால் அதுக்கு உண்மையான பொருள் என்ன என்றால், அதை செய்யாமன்ற போது ஒரு ஆசைப்பட்ட ஒன்று செய்ய முடியலையே அப்படின்ற வருத்தம் ஏற்படும். அந்த வருத்தத்தை சுமந்து கொண்டோம் என்றால், தாங்கிக் கொண்டோம் என்றால், பின்னால் இதனால் வரக்கூடிய பெரிய வருத்தத்திலிருந்து விலகிவிடலாம் என்பதுதான். அதுபோல செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம். அது நினைச்சுடனேயே செய்திடலாம், சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தும் செய்யலாம். ஆனால் ரெண்டுக்குரிய விளைவுகள் வேறு வேறு வகையாக வரும். சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து, சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம். எப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறது? ஒரு எண்ணம் வருது, ஒரு செயல் செய்யணும் என்ற ஒரு ஆசை பிறக்கிறது. இது எதன் அடிப்படையிலே ஆராய்ச்சி செய்து பார்ப்பது? அதையே யோசிச்சுட்டு இருந்தா போதுமா என்றால், பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்கிற வள்ளுவர். அப்ப எப்படி ஆராய்ந்து பார்ப்பது என்றால், செய்கின்ற செயல், நோக்கம், திறமை, காலம், இடம் இவற்றுக்கு ஏற்ப ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இயற்கை நிச்சயிக்கிறது, தேவநீதி நிச்சயிக்கிறது. அதனால் இதே 5 கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த எண்ணத்திற்கு, சொல்லுக்கு, செயலுக்கு என்ன விளைவு வரும் என்று ஆராய்ச்சி செய்து பார்த்து தேர்வு செய்து இந்த எண்ணத்தை, செயலை செயல்படுத்துவதா அல்லது தவிர்ப்பதா என்று தேர்வு செய்து முடிவு செய்து, சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்கள் எல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால், செயல்கள் எல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால், காப்பாற்றிக் கொள்வது. அப்ப நலமளிக்கும் வகை என்ன? அறம் சார்ந்த செயல்கள், தர்மம் சார்ந்த செயல்கள், இது மட்டுமே நலத்தை மட்டுமே தரும். அதர்மம் சார்ந்த செயல்கள், அறம் தவிர்த்த புறக்கணிக்கப்பட்ட செயல்கள் எல்லாமே நிச்சயமாக துன்பத்தை தந்தே தீரும். அதிலிருந்து யாரும் விதிவிலக்கப்பட முடியாது. பெரிய அதிகாரியாக, அரசியல் தலைவனாக இருக்கலாம், செல்வந்தனாக இருக்கலாம், எதை கொடுத்தும் இந்த விதியை மாற்றிவிட முடியாது. பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்போன் பைத்தியக்காரனடா, பாவம் தீர்க்க பணத்தை இறைப்போன் பச்சை மடையனடா, நெஞ்சுக்கு நீதியை ஒழித்தே வாழ்பவன் நிச்சயம் மிருகமடா, மனம் மேன்மையிலும் தன் வியர்வையிலும் தினம் வாழ்பவன் தெய்வமடா. இதுதான் விதி. மனம் மேன்மையில இருக்கணும், வியர்வையில உழைத்து சாப்பிடணும். அடுத்த வியர்வையில் இல்லை, தன்னுடைய வியர்வையில். எனவே செயலெல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால், இதுதான் நலம் தரும் வகை. சிவக்கருணை சீவனிலே துளிர்க்கும் அன்றோ. சிவக்கருணை, அதாவது சைவ சித்தாந்தத்துல சிவகருணை நமக்கு நன்மை மட்டுமே செய்யும், துன்பம் செய்வது இல்லை என்று ஒரு கருத்து உண்டு. அப்படின்னு நம்ம படுற கஷ்டம் எல்லாம் என்று அடுத்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்க? இது 2ஆ பிரிக்கிறாங்க. சிவகருணையை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று அறக்கருணை, இன்னொன்று மரக்கருணை. அது என்ன அறக்கருணை மரக்கருணை என்றால், இப்போ ஒரு பிறந்த குழந்தை வச்சுங்களேன், அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் அதுனா உணவு. அப்போ பசிக்கு அழுகின்ற குழந்தைக்கு தாய்ப்பால் தந்து அதன் பசியை தீர்க்கிறாள் அன்னை.
ஏதோ ஒரு காரணம் அந்த குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டது. இப்போ அதே தாய் என்ன செய்றாங்க? மருந்து கொடுக்கணும். தாய்ப்பால் போல சுவையா இருக்குமா மருந்து? அப்ப எந்த குழந்தையும் எந்த மனிதனும் மருந்தை ரசித்து சாப்பிட முடியாதுங்க. அப்போ அது உதட்ட பிதுக்கும், வெளியே தள்ளும். இப்போ அம்மா விட்டுருவாங்களா? கால் மேல தூக்கி போட்டு காலை பிடிச்சி அமுக்கி, கையை பிடிச்சி அமுக்கி, அந்த தாடையை பிடிச்சி பேத்தி ஒரு வழியை எப்படியோ மருந்த உள்ள மூக்கை பிடிச்சி அமுத்தி விட்டுருவாங்க. இப்ப இந்த குழந்தை கையை கால் உதறதை பார்த்துட்டு நாம சொல்றோம், ஏம்மா அதுதான் வேண்டான்னு சொல்லுதில்ல, அது ஏன் போய் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் வச்சுங்களேன். அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? விட்டா எப்படி குணமாகும்? எப்படி அப்புறம் வளருது? நோய் சரியான தானே பால் குடிக்க முடியும், பால் குடிச்சா தானே குழந்தை நல்லா வளரும் ஆரோக்கியமா. அப்ப இந்த தாய் செய்தது சிறு துன்பத்தை தந்தது. ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன? அந்த குழந்தை நோயிலிருந்து விடுபட்டு மீண்டும் சுகமாக இருக்கணும் என்பது. அப்ப அது தண்டனை அல்ல, கொடூரம் அல்ல, அது ஒரு கருணை செயல். ஆனா அந்த கருணை செயல் அந்த குழந்தைக்கு பிடிக்காது. அதனால் பிடிக்காத கருணை, அந்த ஒரு குழந்தையின், ஒரு ஜீவனின் துன்பத்தை, களங்கத்தை நீக்குகின்ற கருணை. அதனால் அது மரக்கருணை. அப்ப இறைவன் எப்போதும் கருணை தான் காட்டுகிறானே தவிர யாரையும் எந்த வகையிலும் இறைவன் தண்டிப்பதே கிடையாது. தண்டிக்கின்ற இயல்பு இறைவனும் கிடையாது. அது வில்லத்தனம். தண்டிப்பது வில்லத்தனம். இறைவன் கதாநாயகனை தவிர இறைவன் வில்லன் அல்ல. வில்லனுக்கும் கதாநாயகன் தான் கருணை காட்டுவான் இறைவன். அது போல இந்த சிவகருணை என்ன செய்கிறது? நமக்கு துன்பம் தருகிறது என்றாலும் அந்த துன்பம் தருகின்ற போது இந்த சிவனுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, ருத்ர சிவம். ருத்ரம் என்றால் என்ன அர்த்தம்? துன்பத்தை தந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துபவன் என்று அர்த்தம். ருத்ரம் என்றால் துன்பத்தை தந்து ஆத்மாவை சுத்தப்படுத்துபவன் என்று அர்த்தம். அதற்கான அதிர்வுகளை ஏற்படுத்துவதுதான் ஸ்ரீருத்ர மந்திரங்கள். அந்த செயலை குறிப்பிட்டு காட்டுவதுதான் ருத்ரமூர்த்தி, ருத்ர தாண்டவம். ருத்ர தாண்டவம். தாண்டவம் என்றால் தாண்டு கூட்டல் அவம். தாண்டுன்னா புரியுது. அவம் என்றால் தவத்துக்கு எதிர்ச்சொல் அவம், தெய்வ நீதிக்கு எதிர்ச்சொல் அவம். அதாவது ஆணவம் சார்ந்த தீய செயல்கள் அவம். ஆனால் ருத்ர தாண்டவம் என்றால் தீய செயல்களை கடந்து நல்ல ஒரு மீண்டும் ஒரு சுகமான வாழ்க்கைக்கு நம்மை வழிநடத்தக்கூடிய, பதிவுகளை நீக்கி சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைக்கு ருத்ர தாண்டவம் என்று அர்த்தம். இப்படி சிவனே ருத்ர சிவமாக, ஸ்ரீருத்ர மந்திரங்களாக, ருத்ர தாண்டவமாக என்ன செய்கின்றான்? ஆத்மாவில் உள்ள களங்கத்தை நீக்குகிறான். இப்போ துப்புரவு பணியாளர் சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் ருத்ர சிவம். ஏன்னா அவங்க துப்புரவு செய்யவில்லை வச்சுக்க, நம்ம வீடெல்லாம் நாரி போயிடும். அப்போ நம்முடைய களங்கத்தை நீக்குகின்ற சிவனுக்கு ருத்ரசம் சொல்கிறோமே, நாம் கழிக்கின்ற கழிவுகளை நீக்குகின்ற துப்புரவாளுக்கு என்ன பேருங்க? அவங்களும் ருத்ரசிவம் தான். அப்படி பார்த்தா அவங்க மேல் வெறுப்பு தோணுமா? இல்லை அவர்களை தண்டிக்க தோணுமா? அல்லது அவளை எந்த வகையிலாவது நட்டப்படுத்த தோணுமா? அதனாலதான் தீய சொற்கள் என்பதே கிடையாது எந்த மொழியிலேயும். புரிந்து கொள்வதிலே தான் குறைபாடு. செயல்களெல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால் சிவகருணை சீவனிலே துளிர்க்கும் அன்றோ. செய்த செயலுக்கு விளைவு எங்க போகுதுங்க? இந்த ஜீவன் செய்த புண்ணியம் இந்த ஜீவனுக்கும் இந்த ஜீவனுடைய சந்ததிக்கும் தானே நன்மை வருகிறது. சிவகருணை சீவனிலே ஜீவாத்மாவிலே.
இந்த உடம்பிலே மட்டும் இல்லை, உடம்புக்கு மையம் ஜீவாத்மா தானே. ஜீவாத்மாவுக்கு மரணம் கிடையாது. அடுத்தடுத்து தலைமுறை என்று பயணித்து கொண்டே இருக்கும். அப்ப இன்றைக்கு செய்யக்கூடிய நற்செயலின் விளைவு இன்றைக்கே நமக்கே கிடைக்கலாம், அல்லது நம்முடைய ஆயுள் காலத்தில் நமக்கே கிடைக்கலாம். அப்படி இல்லை என்றாலும் நம்முடைய சந்ததிகளுக்கு நிச்சயமாக கிடைக்குமே தவிர அடுத்தவங்களுக்கு மாறி போகாது. முகவரி மாறும் போகாது, தடம் மாறியும் போகாது. நிச்சயமாக நம்முடைய சந்ததிக்கே கிடைக்கும். அதனால் சிவகருணை சீவனிலே துளிர்க்கும் அன்றோ, வாழ்க்கை சுகமாக இருக்கும். செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை. செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை. செயலுக்குத்தான் விளைவு. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க. தெய்வ நீதி என்பது இயக்கத்தில் வருகின்ற போதே விதியும் பிறந்தது இல்லையா? அப்ப எந்த ஒரு செயலுக்கும் இயக்கத்திற்கும் விதியின்படி விளைவு உண்டு. அதே போல இந்த பொருள், கருவி, காலம், வினை, இடம் என்ற 5 கோட்பாடுகளுக்கு ஏற்ப ஒரு செயலை செய்துவிட்டால், ஒரு நற்செயலை செய்துவிட்டால் அதற்குரிய விளைவும் நல் விளைவு தானே வந்தாகணும். முரண்பட்ட செயலை செய்துவிட்டால் துன்பம் நிச்சயமாக உண்டு. அதே போல செயலிலே விளைவு என்பதுதான் தெய்வத்தின் நீதி, இயற்கையின் சட்டம். அதனால்தான் தேவாலயங்கள், சிவன் ஆலயங்களிலே நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்கு போகக்கூடாது. ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லைங்களா? ஏன் குறுக்கு போன என்ன? போகாம இருக்கிறாங்க கோவில்ல. அப்போ ஏன் தத்துவம் இப்படி சொல்லுகிறது என்றால், இறைநிலை சிவம், இறை நீதி செயலுக்கு தக்க விளைவு. இதுக்கு குறுக்க போன குற்றம், தெய்வ நீதிக்கு குறுக்கே போன குற்றம். அதனால்தான் நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்க போகக்கூடாது, தெய்வ நீதிக்கு குறுக்கே போகக்கூடாதுன்னு அர்த்தம். இந்த நந்தி வழியாகத்தானே சிவனை அடைய முடியுதுங்க. நமக்கு ஏதாவது தேவைன்னா ஒரு காதை மூடிக்கிட்டு இன்னொரு காதுல சொல்றோம் இல்லை நந்தி கிட்ட. ஏன்னா இந்த பக்கம் கேட்டு அந்த விட்டுருக்கூடாதாம்மா, ஆனால் அடுத்த காதை மூடிக்கிறோம். இங்க மனுஷனுக்கே சொன்ன கேட்கறது இல்லை. இவருக்கு சிலை கிட்ட போய் சொல்றாரு இந்த பிரச்சனையெல்லாம் சிவன் கிட்ட, நந்தி கிட்ட ஒரு காதுல போதுறாரு, அடுத்த காது மூடி வச்சுக்கிட்டு. இது சுய சங்கல்பம்னு அர்த்தம். நந்தின் காதுல சொன்னா கல்லுக்கு என்ன கேட்கும்? அப்ப அந்த மனம் என்ற ஆத்மாவின் பிரதிபலிப்பு தானே மனசு. ஆத்மா சிவகருணை சீவனிலே துளிர்க்கும் இல்லையா? அப்போ இந்த ஆத்மாவுக்கான அறநீதியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனம் மூலமாகத்தான் சொல்ல முடியும். அப்போ நமக்கு இந்த சிக்கல் தீர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான அறவழி என்னவோ அதை நான் பின்பற்ற வேண்டும் என்று சுய சங்கல்பம் செய்தால் தானே மாற்றம் வரும். அதைத்தான் நந்தி காதில் ஓதுவதுன்னு சடங்கு. ஸோ வழிபாட்டில் எல்லாமே தத்துவம் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே மனவர்களை சார்ந்துதான் இருக்கு இல்லையா? பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் அது உட்பொருள் என்ன, ரகசியார்த்தம் என்ன, விளக்கம் என்ன என்று சொன்னால் மனவர்கலைக்கு வாங்க, இங்கத்தான் விளக்கம் இருக்கு. இதுதான் தத்துவம். அங்கே நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்கே போகக்கூடாது, நந்தி காதுல ஓதுவது, இதுதான் அதுக்கு தத்துவ அர்த்தம். இதைத்தான் நம்ம செய்யணும். எனவே செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற. சீர் அமையும் உண்மை. சீர் என்றால் தெய்வ நீதி. சீர் அமையும் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவாக அமைந்த தெய்வ நீதி. சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற. இந்த சத்தியத்தை உணர்ந்து போற்றுவது என்று சொன்னால் துதிப்பாடுன்னு அர்த்தம் இல்லை, உணர்ந்து பின்பற்றுவதுன்னு அர்த்தம். உணர்ந்து போற்ற செயலெல்லாம் சிவ பூஜை ஆகும். எது இறை வழிபாடுன்னு சொல்றோம்? இறை வழிபாடு என்றாலே தேங்காய் பழம், அர்ச்சனை, ஆராதனை, தேர் திருவிழா, இதுவரைக்கும் போகுதே தவிர இறை வழிபடுதல் என்றால்
தர்மத்தை பின்பற்றுதல் என்ற கருத்தே மக்கள் மத்தியில் சேரலையே, இல்லையா? இறை வழிபடுதல். வழி என்றால் பாதை, இறை தெய்வம். தெய்வத்தின் பாதை என்ன? தெய்வத்தின் பாதை என்ன? இறைவன் எந்த வழியில செயல்படுகின்றான் என்றால், இறைவன் தெய்வ நீதி என்ற பாதையிலே செயல்படுகின்றான். அப்ப தெய்வத்தை அறிந்து தெய்வ நீதியை போற்றி மதித்து வாழ்ந்து விட்டால் அதுதான தெய்வீக வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் இறை வழிபடுதல். இது வினைச்சொல். இறை வழிபடுதல் வினைச்சொல், இறை வழிபாடு பெயர் சொல். எனவே இறை வழியில் நம்மை இணைத்துக் கொள்வது, அறவழியில் ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறவழியிலே வாழ்வது, அதுதான் இறை வழிபாடு என்ற சொல்லுக்கு அர்த்தம். சீரமையும் உண்மை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவ பூஜையாகும் தேர்வோம். எப்படி தேர்வது? ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தேர்வு பெறணும். ஆராய்ந்து பார்ப்பதற்கு முதல்ல விளக்கம் வேண்டும். எப்படி ஆராய்ச்சி செய்வது என்ற செயல் வகை, ப்ரொசீஜர் வேணும். அதன் பிறகு அதை செயல்படுத்தக்கூடிய லேபரேட்டரி, அந்த செயல் வகை. அப்போ தகுந்த குரு மூலம் தெய்வத்தையும் தெய்வ நீதியையும் தெய்வ நீதியை மதித்து வாழ்வதனால் நாம் பெறக்கூடிய சுகமான சொர்க்கலோக வாழ்க்கையையும் தெரிந்து கொண்டு, இதுவரைக்கும் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் இவற்றெல்லாம் திருத்தி கொண்டு வந்தோம் என்றால் 7 தலைமுறைக்குள் உலகம் மாறி போகாதா? ஆயிரக்கணக்கான வருஷம் வேணுமா என்ன? அப்போ வேதங்கள் எல்லாம் எழுதப்பட்டு 3000 4000, தொல்காப்பியம் 7000 வருஷம்ன்றாங்க. இத்தனை 1000 ஆண்டுகள் ஆகியும் ஒரு 3 தலைமுறை என்பது 60 வருஷம். இதற்குள் மாற்றிவிடலாம் இந்த உலகத்தை. ஏன் முடியல? முதல் குறைபாடு நோ இன்ஃபர்மேஷன். முதல் குறைபாடு அம்மா அப்பாவுக்கு தெரியாது. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? யாரும் சொல்லி தரல. ஸோ அவங்களுக்கு தெரியாது. போதிக்க வேண்டிய ஆதீனங்கள் இதுவும் பூஜை புனஸ்காரத்தில் இருக்க தவிர யாரிடம் தர்மத்தை பேசுவது கிடையாது. பொதுவாக சாதாரண மக்கள் சந்திக்க முடியாது. அப்புறம் எப்படி பேசுறது? இருக்கின்ற செய்திகள் குழப்பங்கள். எப்படி தெளிவு பிறக்கும்? யார் இதுக்கு நிரூபணம் சொல்லுவதுங்க? ஸோ வேதத்திரத்தை போல அறிவியல் பூர்வமாக, ஆதாரபூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக விளக்கி சொன்னால் யார் மறுக்க முடியும்? யார் மறுக்க முடியும்? அப்படி விளக்கி சொல்லி முதலில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கணும். அதை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்புகள் வரணும். அந்த அமைப்பு என்ன? உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிளைகள். இது உலகம் முழுவதும் பரவி போதிக்கின்ற போதுதான் உலகத்திலே உலக சமாதானம் வரும் என்று மகர்ஷி அற்புதமான ஒரு செயல் திட்டத்தை வகுத்து தந்திருக்கின்றாங்க. இந்த வழியில் அல்லாது வேற எந்த வகையிலேயும் துன்பம் விலகாது என்பது சரித்திர சான்று. வேற எங்கேயும் போய் ப்ரூஃப் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையுமே ஒரு சாட்சி தான். அதனால் உணர்ந்து தெரிந்து வாழ்ந்தால் அல்லாது துன்பங்கள் விலகாது. நீ உருண்டு உருண்டு புரண்டாலும் சரி, உருண்டு உருண்டு கும்பிட்டாலும் சரி, ஒன்றும் நடக்காது. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்சொல்லும். அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓர் எழுத்தும் மாறாது. இதுதான் தெய்வ நீதி. இதை மாற்றுகின்ற சக்தி இறைவனுக்கே கிடையாது. ஏன்னா இந்த விதி என்பது பிரபஞ்சத்திற்குள்ள. இந்த விதியின் நாயகன் யாருங்க? சுத்தவெளி. ஆனா சுத்தவெளிக்கு தெரியாது நான் இந்த ஒரு விதி எழுதி வச்சிருக்கேன்னு. இது இந்த பிரபஞ்சத்துக்குள் இருக்கின்ற இயக்க விதி. இது
ஸோ அம்மன் தத்துவம், இயக்கமெல்லாம் சக்தி. சக்தி தத்துவத்துல தான் இந்த விதி தெரியும். அதான் பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். எனவே தெய்வம், தெய்வ நீதி, இந்த விதியை சுற்றுவரை மாற்ற முடியுமா? முடியாது. அது இல்லைன்னு இது வரல, இங்க இருக்குன்னு அதுக்கு தெரியாது, அதனால மாற்ற முடியாது. ஸோ மக்களுக்கு துன்பம் வந்தா மன்னருக்கு சொல்லுவார், மன்னருக்கே துன்பம் வந்தா யார்கிட்ட சொல்லுவாங்க? அது மாதிரி நமக்கு கஷ்டம் வந்தா சாமி கிட்ட சொல்றோம், சாமிக்கு கஷ்டம் வருமா என்ன? எங்க சொன்னாலும் மாற்றம் வராது. அதனால் செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பு இருக்க பயன் என்ன தவறு இழைத்து பரமனை பின் வேண்டுவதால். ஸோ இந்த கஷ்டத்துக்கு மாற்று அதை திருத்தி கொள்வதுதான், வேற வழியே கிடையாது. இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்குத்தான் இங்க ஆலய வழிபாடுல எத்தனை தத்துவங்கள் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே நம்மை திருத்திக்கணும்னு தாங்க அதுல காட்டுது. என்ன விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால சாமியை கும்பிட்டா பிரச்சனை தீர்ந்துடும் நினைச்சுக்கிட்டு உருண்டு கும்பிடுகிட்டு கொலைகள் செய்பவனும் கொள்ளை அடிப்பவனும் கோவிலை கட்டுவது எதற்காக? பாவத்தின் சம்பளத்தை சாமிக்கு தந்துவிட்டு காசு பணத்தை மீண்டும் என்ன? இதுதான் நடக்குது. இதுக்கு பேர் தான் பக்தி. அதனால தான் இது ஏன் அதை சுட்டி காட்ட வேண்டியிருக்குன்னு சொன்னா, குறைகள் தெரியாம திருத்தம் செய்ய தெரியாதுங்க. முதல்ல மட்டும் என்ன குறைக்கும் தெரிஞ்சா தானே திருத்தத்துக்கு வழி தேடுவோம். குறையே தெரியாத போது திருத்தத்துக்கு எப்படி நாட்டமோ தேட்டமோ தேவையோ இருக்கும். அதனால முதல்ல குறை என்ன தெரிஞ்சுக்கணும். நம் குற்றம் குறை கடமை, தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமை வந்தால் அதுதானே வாழ்க்கை. அப்ப முதல்ல குறைகளை ஏற்றுக்கொள்ளணும், அடையாளம் காணணும், ஏற்றுக்கொள்ளணும். பிறகு அதை திருத்தத்திற்கான வழிவகை என்னன்னு ஆராய்ந்து பார்க்கணும். அந்த வழியில நம்மை திருத்தி கொள்ளணும். அப்பத்தானே மாற்றம் வரும். எனவே தெய்வத்தை பற்றியோ தெய்வ நீதியை பற்றியோ எந்த ஒரு விளக்கமும் இல்லாம வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டுமே நாடி நின்றதனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகியும் மாற்றங்கள் இல்லை. இனிமேலாவது மாறும்ன்ற ஆசை ஒரு வர வேண்டாமா? இது வரைக்கும் தெரியாம செய்துட்டோம், இனிமேலாவது தெரிந்து புரிந்து நம்மை மாற்றிக்கொள்வோம் அப்படின்ற ஒரு அக்கறை வரணும் இல்லையா? அதை விட்டு இங்கேயும் பரிகாரத்தை பத்தி பேசினா அதுக்கு ஒரு கூட்டம் வர்றாங்க, இறை தத்துவத்தை சரியா பேசினா ஏத்துக்க மாட்டேன்றாங்க. மனதில் உள்ள அன்பர்களே இப்படி இருக்குது. வெளி உலகத்தை பற்றி என்ன சொல்லுங்க? அதனால் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தவம் செய்யணும். தவமும் தத்துவ விளக்கும் இரண்டு கண்கள் மாதிரி. கண்கள் ரெண்டா இருந்தாலும் பார்வை ஒன்று தானே. அது போல இந்த இரண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பது தவமும் தத்துவ விளக்கமும். இதை விட்டா இது வராது, இதை விட்டா அது பின்பற்ற முடியாது. அப்போ தவம் செய்தால் தத்துவம் புரியும், தத்துவம் புரிந்தால் தவம் மேன்மை பெறும். அதனால்தான் மகிழ்ச்சி அவர்கள் ஒவ்வொரு தவத்தின் முடிவிலே தத்துவத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த நுண்ணிய மனநிலையிலே தான் தத்துவங்கள் புரியும். மன வேகத்திலே தத்துவம் புரியாதுங்க, கதை தான் கேட்க முடியும். அதனால் மன நுண்மை நிலைக்கு வருவதற்கு தவம், அதுல சிந்தனையை தூண்டுவதற்கு தத்துவ விளக்கம். இப்படி மகிழ்ச்சியுடைய தத்துவங்களிலே சொல்லப்படாத விஷயமே கிடையாது, ரகசியமே கிடையாதுங்க. இதுல எங்க குறையும் கிடையாது. குறைன்னு சொன்னா புரிந்து கொள்ளாத என்னுடைய குறையே தவிர மகிழ்ச்சியுடைய தத்துவத்துல குறை கிடையாதுங்க. அப்ப புரிந்து கொள்கின்ற வரைக்கும் அதை சிந்தித்து பார்த்தோம் என்றால் நமக்குள் ஒரு மாற்றம் நிகழும். இல்லை என்றால் ஏமாற்றம் தான் வாழ்க்கையில மிச்சம். எனவே சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே, இதெல்லாம் வச்சிருக்க. சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் வச்சிருக்கிறோமே, இதெல்லாம் பொருள் வெற்றிக்கே. ஏதோ ஒன்று வேணும்னு அங்க போய் நின்று கும்பிடுறோம்,
அப்போ எண்ணத்திலே இந்த தேவை என்று தோன்றுகின்ற போது அது திரும்ப திரும்ப சிந்தித்தோம், நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால் அதுக்குரிய விளைவாக பொருள் துறையிலே சில மாற்றங்கள் நிகழுமே தவிர துன்பத்தை நீக்கிறதுக்கு அது பயனாகாது. அதனால் பல தெய்வங்களை வழிபடலாம், ஆனால் தெய்வம் ஒன்றே என்பதையும் தெய்வ நீதி ஒன்றே என்பதையும் இது எதன் பொருட்டும் மாறுவது இல்லை என்பதையும் புரிந்து கொண்டு செயலுக்கு தக்க விளைவு என்ற ஒற்றை சரத்து தான் இந்த தெய்வீக நீதிமன்றின் சட்ட நூல் என்பதையும் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக மாற்றம் வந்தே தீரும். படிப்படியாக, உடனே மாறிடாது, படிப்படியாக மாற்றம் பெறும். அப்படிப்பட்ட மாற்றத்திற்கான ஒரு சாமியம், நம் கடமை, அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமை ஐயா. செயலும் விளைவும் ரொம்ப சுருக்கமா எளிமையா செயல் விளைவு தத்துவத்தை அழகா இங்க சொல்லி வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறப்பாக விளக்கங்கள் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவருக்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிலக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமுடித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிகளையா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா, மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமா, முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா, மா பிரம்ம ஞானமா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்கள் இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நற்பாவை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.